தேங்க்ஸ் டு விஜய் சார். உங்களால மறுபடியும் எங்க சாங் எல்லாரும் பாக்குறாங்க. மறுபடியும் அது சூப்பர் ஹிட் ஆனது. ட்ரெயின் ஏறி சென்னை வரும்போது ஹெவி ப்ளீடிங் ஆயிடுச்சு. அபார்ஷன் ஆகாம 2 months அப்படியே பிடிச்சிருந்தேன் என் பையனு. ஒரே ரிப்பீட்டட் டைலாக், டாக்டர் சேவ் மை சன், டாக்டர் சேவ் மை சன், என் பையனை காப்பாடுங்க. அப்ப விஜய் நிறைய பேசவே மாட்டாரு, ஹாய் கூட சொல்ல மாட்டாரு. சாஃப்டா இப்படி பார்த்துட்டு இருப்பாரு. அவர்தான் எனக்கு வந்து ஜெயலலிதா அம்மா இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலா. ஸோ போல்ட் அண்ட் இன்டெலிஜென்ட். நான் நிறைய இன்டர்வியூல சொன்னேன். இப்ப எம்ஜிஆர், ஜெயலலிதா, என்டிஆர் இவங்க 3 பேர் தான் சக்சஸ்ஃபுல்லா பாலிடிக்ஸ்ல சிஎம் ஆக முடிஞ்சது. அண்ட் பாலிடிக்ஸ்னா ஏதோ டைரக்டர் சொன்ன டைலாக் சொல்லி கேமராமேன் கட் சொன்னா நிறுத்துறது கிடையாது இல்லையா. இது வந்து எவ்ரிடே நீங்க ஃபீல் பண்ணி நீங்க டெசிஷன் எடுக்கணும். இதுல இன்னொருத்தர் டெசிஷன் எடுக்க முடியாது. ஒரு பார்ட்டி வச்சாரு, கண்டெஸ்டே பண்ணாம அவருக்கு ஓட்டு போடு இவருக்கு ஓட்டு போடுன்னு பேக்கேஜ் பேசிக்கிட்டு ரெம்யூனரேஷன் மாதிரி அவங்களுக்கு பிரச்சாரம் பண்றாங்க. அத மாதிரி பண்றவங்க ஏன் பார்ட்டி வைக்கணும்? ஒருத்தர்னால எல்லா ஆர்டிஸ்டுக்கும் கெட்ட பேர். இப்போ நெக்ஸ்ட் யார் கண்டெஸ்ட் பண்ணோம்னா எல்லாம் இப்படிதான் சொல்லிட்டு ஆர்டிஸ்ட்னவே ஒரு கேவலமான ஒரு தாட் வர மாதிரி பண்றது பவன் கல்யாண் மாதிரி ஆட்கள். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பூம்புகார்ல ஆரம்பிச்சு இடுக்கியில் இருக்கக்கூடிய மங்களாதேவி கண்ணகி கோயில் வரைக்கும் கண்ணகி போன அந்த வழித்தடத்திலேயே ஒரு பயணம் போனா எப்படி இருக்கும்? அந்த பயணம் தான் மிளிர்கள் நாவல். சமகால அரசியல சிலப்பதிகார பின்னணியில பேசக்கூடிய இந்த நாவல் ஆடியோ ஃபார்மட்ல விகடன் பிளேல அவைலபிளா இருக்கு. இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேல் அவர்கள் எழுதிய மிளிர்கள் நாவலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு. விகடன் வியூவர்ஸ்க்கு விஜயனிலோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 90களின் கனவு நாயகி அப்படின்னு இவங்களை சொல்லலாம். நடிப்பு மூலியமா வந்து மக்களுக்கு நிறைய சேவை செஞ்சுட்டு அரசியல் மூலியமாவும் நம்ம உங்களுக்கு நிறைய சேவை செய்யலாமே அப்படின்னு சொல்லி அரசியல்வாதியாகவும் ஒரு பரிமாணம் எடுத்து இன்னும் அழகா நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு நடிகையாகவும் சரி, ஒரு பர்சனல் லைஃப்லயும் சரி, அரசியல்வாதியும் சரி, எல்லாத்தையுமே லைஃப் வந்து பர்ஃபெக்டா பேலன்ஸ்டா எப்படி கொண்டு போறது அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். தி எவர்கிரீன் ஆக்ட்ரஸ் அண்ட் பொலிட்டிஷியன் ரோஜா செல்வமணி வித் அஸ். வெல்கம் மேம், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் உண்மையிலே வந்து எனக்கு உங்களோட ஜர்னி பார்க்கும் போதே வந்து ஒரு ஆக்ட்ரஸா ஸ்டார்ட் பண்ணிட்டு அண்ட் லைக் வந்து ஒரு 12 years ஆஃப் லவ் அண்ட் அகெயின் வந்து ஒரு 12 years ஆஃப் பிரேக் ஆக்டிங்ல எல்லாமே இந்த 12 ரவுண்ட் ஆயிட்டு இருக்கு. திரும்பி பார்க்கும்போது வாட் அ ஜர்னி அப்படின்னு ஃபீல் ஆயிருக்கு எனக்கு. அது கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட ஜர்னி பார்த்தா. ஏன்னா எப்பவுமே என் கூட படிச்சவங்க எல்லாம் என்னோட ஃபேமிலியில நான் பிறக்கும்போது பிறந்து இன்னைக்கு அவங்க இருக்கிற ஸ்டேஜ் பார்க்கும்போது என் லைஃப்ல நான் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி சப்போர்ட். எங்க அப்பா எங்க அண்ணா எல்லாமே என்னை ஒரு பாய்க்கு ஈக்குவலா தான் என்னை வளர்த்திருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா மேல் டாமினேஷன் வேர்ல்டு. ஆனாலும் என் வீட்டுல அப்பா அண்ணா எப்படியோ, அதுக்கப்புறம் செல்வாவும் என் பையன் கௌஷிக்கு அதே மாதிரி எனக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுப்பாங்க. ஸோ நான் ஒன்று சொல்லும் போது என்னோட டெசிஷனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. இவங்க பண்ண முடியும், இவங்க சொன்னாங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி இவங்க எல்லாம் நம்பினதுனால தான் நான் எல்லா டெசிஷன் கரெக்டாக பண்ணிட்டே வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நார்மல் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லேருந்து இன்னைக்கு ஒரு டாப் ஹீரோயின்னா, அதுக்கப்புறம் ஒரு மினிஸ்டர் வரைக்கும் வந்திருக்கேன் நான், ஸ்போர்ட்ஸ் அண்ட் டூரிசம். அதுக்கப்புறம் இப்போ டிவில கூட நான் பண்ண எல்லா ஷோஸுமே சூப்பர் டூப்பர் ஹிட். தெலுங்குல ஜட்ஜா பண்ணது எல்லாமே. அண்ட் ஒரு ஸ்மால் கேப்க்கு அப்புறம் இந்த படத்தோட கதை கேட்கும் போது, ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் சுப்பு, நாங்க வந்து வீரா படம் பண்ணியிருக்கிறோம், ரஜினிகாந்த் சார் படம், பஞ்சு அருணாச்சலம் ப்ரொடக்ஷன்ல. அவங்களோட பையன்தான் சுப்பு. ஸோ சுப்பு வந்து இந்த கேரக்டர் கேட்கும்போது நீ தான் எனக்கு ஞாபகம் வந்திருக்கு, நீ பண்ண நல்லா இருக்கும், ஒரு வாட்டி கேளுங்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் படம் பண்றதே கிடையாது, ரொம்ப நாள் கேப் வந்துருச்சு. இந்த கதை கேட்கும்போது படம் பண்ணணும்னு தோணிச்சு எனக்கு. ஸோ அந்த கேரக்டர் அந்த மாதிரி ஒரு நல்ல ரீஎன்ட்ரிக்கு ஒரு நல்ல கேரக்டர் அமைஞ்சது. அண்ட் கேஸ்டிங் கூட நீங்க பார்த்துருக்கீங்க, கங்கை அமரன் சார். நாங்க 2 பேரு உன்னிடத்துல என்னை கொடுத்தேன்ல ஒரு சின்ன சீன் பண்ணிருக்கோம். ஸோ அவர் மியூசிக் டைரக்டர், நான் வந்து சிங்கரா அவர்கிட்ட பாட்டு பாடுற மாதிரி. அதுக்கப்புறம் ஃபுல் லென்த் இந்த படத்துல தான் நாங்க 2 பேர் ஜோடியா பண்ணியிருக்கோம். அண்ட் நல்ல கேரக்டர். நாங்க 2 பேரோட அந்த காம்பினேஷன் வந்து
ஜனங்க எல்லாருமே விரும்பி பார்ப்பாங்க அண்ட் ரொம்ப சென்டிமெண்டலா இருக்கும். செல்வா சார் வந்து D40ல சொல்லியிருப்பார், லைக் ஒரு ஷோல வந்துட்டு ஆமா. லைக் என்ன வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கும், பட் ஆனா லைக் அதுல ஒரு லவ் இருக்கும். ஓகே. எப்படின்னா ஒரு சின்ன டவல்னா கூட அவங்க எடுத்துட்டு நான் வந்து பண்ணிடணும். பர்ஃபெக்ஷன் பார்ப்பேன். அது அவருக்கு கஷ்டம். என்னடா இதுன்னுவாரு. இல்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும். ஸோ இன்னைக்கு சொல்லும் போது கேட்டீங்கன்னா நாளைக்கு அது அவங்களுக்கே ஆட்டோமேட்டா வந்திருக்கும். ஆனா அவங்களுக்கு சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது இப்படி செய்யுங்க, இது இப்படி வைங்கன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு புரிஞ்சு போயிடும். ஸோ இது கரெக்டுன்னு சொல்லி இது பண்ணா என்ன தப்புன்னு சொல்லி அவங்க பழக்கம் பண்ணிப்பாங்க. ஆனா அது சொல்லும் போது அந்த D40ல சொல்லியிருப்பாரு, சில விஷயங்கள் சொல்லும் போது டார்ச்சரா இருக்கும், டாமினேட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தெரிஞ்சு அதுல ஒரு லவ் இருக்கும், நமக்காக தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலா அவங்க சொல்லும் போது நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்து கீழே அப்படி கை தட்டி எந்திரிச்சு நின்னுட்டு கை தட்டுவாங்க. அது இன்னி வரைக்கும் ஒரு ஐகானிக்கான ஒரு விஷயமா லதா இருக்கு. மேம் ஒரு குத்து லைட் அப்படி குத்துவாங்க. அதுதான் ஹைலைட் அந்த ஸ்பீச்ல. அது பார்க்கும்போது லைக் அதுக்கப்புறமா ஏதாவது பேசிக்கிட்டீங்களா இந்த ஒரு மொமெண்ட் பத்தி? நான் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் எந்த மேடையில நான் வந்து என்ட்ரி ஆனா உடனே இதுதான் கேட்பாங்க. சார் சொன்னது நாங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, சார் சொன்னது நாங்க எங்க லைஃப்ல வந்து கண்டினியூ பண்றோம், சரிமா சாரிமா. ஸோ இந்த ரெண்டும் இருந்தா வீட்டுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ நாங்க வீட்டுல இப்போ சரிமா சாரிமா சொல்லிடுறோம்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லான உண்மையிலே. அண்ட் அகைன் வந்து பர்சனலா நம்ம பார்க்கும்போது அவ்வளோ அழகா எவால்வ் ஆன ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களது. 12 years ஆஃப் லவ் அண்ட் இப்போ வரைக்கும் வந்து ஒரு அழகான மேரேஜ், நர்ச்சரிங் மேரேஜ் நீங்க வந்து எடுத்துட்டு போறது அப்படின்னும் போது இப்போ இருக்கக்கூடிய லைக் இந்த ஒரு லைஃப் ஸ்டைல்ல மேரேஜ் லைஃப் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் இப்போ இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும், ஆர் என்னோட லைஃப்ல நான் இதெல்லாம் பார்த்தேன், இதெல்லாம் மாத்திக்கிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரியான விஷயங்கள்? கண்டிப்பா ஒரு வீட்டுல இருக்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நடுவுல சேம் மென்டாலிட்டி, சேம் கிவிங் டேக்கிங் இதுவும் இருக்காது. ஸோ அப்போ ஏதோ வேற குடும்பத்துல பிறந்து வந்தவங்க நம்ம நினைச்ச மாதிரி இருக்கணும்னா அது முடியாது. ஸோ அது ஃபர்ஸ்ட் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோம் இல்லை ஒருத்தர் லவ் பண்றோம்னா அவங்க பிளஸ் எப்படி எடுத்துக்கிறோமோ அதை மைனஸ் கூட அப்படியே எடுத்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த மைனஸ்னால அந்த ஃபேமிலிக்கு ப்ராப்ளம் இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ப்ராப்ளம்னும் போது அது உண்மையான கரெக்ஷன் பண்ணிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தா யார்கிட்ட அந்த தப்பு இருக்கோ அவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டா எந்த பிரேக்கப்பும் இருக்காது. ஸோ ஈகோஸ்க்கு போகாம நான் வந்து ஏஜ்ல செல்வாவோட 10 years சின்னவா, அதனால செல்வா எப்பவுமே மெச்சூர்டா திங்க் பண்ணுவார். நான் தான் சண்டை போடுவேன். நிறைய இன்டர்வியூல சொன்னேன் எனக்கு லவ்வும் நிறைய இருக்கு, கோவம் கூட டப்புன்னு வந்துடும், டப்பு போயிடும். அந்த வரும்போது அவரு கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்து எனக்கு கன்வின்ஸ் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் கோவப்படும் போது ஒருத்தர் கொஞ்சம் அமைதியா இருந்தா பிரச்சனை பெருசாகாது. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருமே படிச்சாங்க, எல்லாருமே செல்ஃப் மேட் ஆயிட்டாங்க. ஸோ நான் ஏன் இவனுக்கு அட்ஜஸ்ட் ஆகணும், நான் ஏன் இவன் சொன்னது செய்யணும்னு ஒருத்தர் ஈகோக்கு போறோம். அதனால்தான் இந்த ஜெனரேஷன்ல பிரச்சனை பெருசாகுது. ஸோ எப்பவுமே ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகணும்னா கிவ் அண்ட் டேக் இருக்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். நம்ம தப்பு இல்லை, நாம ஏன் அட்ஜஸ்ட் ஆகணும்னா இந்த ரிலேஷன்ஷிப் முக்கியம் நினைச்சா அட்ஜஸ்ட் ஆகணும். இப்போ இவங்க கூட நம்ம அட்ஜஸ்ட் ஆகலன்னா அடுத்த வரவங்க எப்படி இருப்பாங்களோ தெரியாது. ஸோ அங்கெங்கயோ அட்ஜஸ்ட் ஆகி அவங்க கிட்ட அவமானப்படுறதோட நம்ம நேசிச்சு நம்ம லவ் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணவங்க கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆனா லைஃப் ஸ்மூத்தா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். பியூட்டிஃபுல். உண்மையில இவ்வளவு அழகா வந்து லைஃபோட ஒரு மோட்டோ வந்துட்டு ஈஸியா யாராலையும் சொல்ல முடியாது. உண்மையிலே லைக் பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி. நீங்க ஒரு தடவையுமே வந்துட்டு ஃபேமிலி பிக்சர்ஸ் போஸ்ட் பண்ணும்போது எல்லாருமே உங்களை பார்த்து லைக் ஒரு பொறாமப்படுற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்கும். அது ஒரு பயம் இருக்கு எனக்கு கொஞ்சம் லைட்டா. ஓகே. அண்ட் அதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்குன்னா எல்லாருமே வந்து ஒரே கலர் பேலட்ல இருப்பீங்க. அது என்னோட இன்ட்ரெஸ்ட் முதல்ல இருந்து. ஸோ செல்வாக்கு பெருசா ட்ரெஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. முதல்ல எல்லாம் அவங்க அம்மா தான் வாங்குவாங்க. என்னோட கல்யாணம் வரைக்கும், என்னோட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் தான் என்னோட சாரிக்கு என்ன மேட்சிங் சிச்சுவேஷன், என்ன ரிசப்ஷனா, பர்த்டேவா, கல்யாணமா, ஸோ இல்லை டூரா, அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன போட போறேனோ அதுக்கு மேட்சிங்காக செல்வாக்கு வாங்குவேன். ஸோ அதுக்கப்புறம் பொண்ணு, அதுக்கப்புறம் பையன் வந்தது. ஸோ அப்படியே எல்லாமே நானே வாங்குவேன் வீட்டில். அவங்க எல்லாருமே லேசி அந்த விஷயத்துல, ஷாப்பிங் பண்ணணும் போனோன்னு. பொண்ணுக்கும் இல்லை
அப்பா பையனுக்கு யாருக்குமே இல்லை. அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கே இருக்கு. ஸோ செல்வா அந்த பர்ஃபெக்ஷன் சொல்லுவாங்கல்ல, பிக்சர் பர்ஃபெக்ஷன். ஒரு மெமரி எப்பவுமே பியூட்டிஃபுல்லா இருக்கணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ண போதும். ஸோ அந்த இதில் தான் நாங்கள் ஒரு திவாலி பண்ணாலும், ஒரு பர்த்டே பண்ணாலும், ஒரு வீட்டில் கெட் டுகெதர் பண்ணாலும் அந்த கலர் பேலட் வந்து பண்ணிக்கிட்டே போகிறேன். ஸோ அது வந்து வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதுக்கு அவங்க எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. நீங்க கொடுத்தியா நான் போட்டிக்கிறேன், அது பிடிச்சாலும் பிடிக்கலையா நான் போட்டிக்கிறேன், உனக்காக போட்டிக்கிறேன். ஸோ 3 பேர் அப்படிதான், அப்பா பொண்ணு பையன். பியூட்டிஃபுல். அண்ட் நீங்க ஷேர் பண்ணக்கூடிய லைக் அந்த போட்டோஸ் எப்படின்னா பொண்ணு கூடயும் சரி பையன் கூடயும் சரி அது ஒரு யூனிக்கான ஒரு போட்டோஸா இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு போஸ் மாதிரி இருக்கும். அண்ட் எப்பவுமே நாங்க பாக்குறது நீங்க வந்து கௌஷிக் அழகா ஹக் பண்ணிட்டு ஒரு லுக் ஒண்ணு பாப்பீங்க. அதுக்கு பின்னாடி ஏதாவது ஸ்டோரிஸ் இருக்கு? ஏன்னா அது பார்க்கும் போதே வந்து இவ்வளவு அழகா இருக்கு அண்ட் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் அதே போஸ் நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே. அவன் வந்து நானா உயிர் அவனுக்கு. செல்வாக்கு மேல இவருக்கு 100% இருந்து அவனுக்கு 10,000% இருக்கு. ஸோ அவ்வளோ அஃபெக்ஷன் அம்மான்னா. நான் எங்க இருந்தாலும் பின்னால இருந்து இப்படி கட்டி பிடிப்பான், இல்லைன்னா சைட்ல இருந்து இப்படி கட்டி பிடிச்சிருப்பான். நிறைய போட்டோ அதுதான் இருக்கும். எங்க க்ரௌட்ல போனா அவன் தான் என்னை இப்படி பிடிச்சிட்டு கூட்டிட்டு போவான், யாரு என்கிட்ட வரான். ஸோ எனக்கு அவங்க கூட என்ன பாண்டேஜ்னா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது 5th month ஒரு கோயில் கும்பாபிஷேகம் போயிருந்தேன். அங்கே வந்து பயங்கர க்ரௌடு வந்தது. ஸோ அந்த சஃபகேஷன்ல நான் ஈவினிங் ட்ரெயின் ஏறி சென்னை வரும்போது ஹெவி ப்ளீடிங் ஆயிடுச்சு. ஸோ நான் 5th month இருக்கும்போது ஸோ ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ரொம்ப டென்ஷன் ஆகி ஹாஸ்பிட்டல் எங்கேயும் இறங்கல. எனக்கு பயமா இருந்துச்சு. எங்கேயாவது சின்ன ஊர்ல இறங்கி ஹாஸ்பிட்டல் பண்ண அங்கே என்ன நடக்குமோ தெரியாது. ஸோ ஏதாவது ஆகட்டும் சென்னை போயிடலாம்னு கடவுள் ப்ரே பண்ணிக்கிட்டே வந்துட்டே இருந்தேன். செல்வா இங்கே ஹாஸ்பிட்டல் எல்லாமே என்னோட டாக்டர் நித்யா மேம் கிட்ட எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நான் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த இது ஸ்கேன் பண்ணும்போது பையனுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்கு, செல்வா தான் வீட்டுல பெரியவன், ஒரு வாரிசு வேணும். என்னடா இந்த நேரத்துல இப்படி ஆயிப்போச்சுன்னு ஒரு பயம் வந்துச்சு. ஸோ 2 months ஃபுல் பெட் ரெஸ்ட். எனக்கு வந்து பாத்திங் கூட அந்த பெட்ல தான், ஸ்பஞ்ச் பாத் தான். ஸோ ஃபுல் அந்த பில்லோஸ் வச்சு ஹைட்டு லெக்ஸ் மேல வச்சு அந்த அபார்ஷன் ஆகாம 2 months அப்படியே பிடிச்சிருந்தேன் என் பையனு. அது ரொம்ப ஒரு பெரிய ஸ்டோரி, அது வார்த்தையில சொல்ல முடியாது. ஸோ 2 months முடிஞ்ச உடனே 7th month ஸ்டார்டிங்கே அந்த வாட்டர் உடஞ்சிச்சு. நைட் midnight 12-10 ஐ திங்க். அந்த டைமுக்கு யாருமே இல்லை ஹாஸ்பிட்டல்ல. ஸோ திருப்பி டாக்டரோட ஹஸ்பண்ட் இருந்தாங்க, அவங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு அவரு மேடம் வர வரைக்கும் அவரு ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அது நான் ஒன்று டாக்டர் கேட்டேன், எனக்கு தெரியாது, அவர் அப்புறமா சொன்னாங்க. ஒரே ரிப்பீட்டட் டைலாக், டாக்டர் சேவ் மை சன், டாக்டர் சேவ் மை சன், என் பையனை காப்பாடுங்க சொல்லிட்டே இருந்தேன் நான் அன்கான்ஷியஸ் ஒர்க்கு. ஸோ அவன் பிறந்ததுல இருந்து அது தெரியாம ஒரு அஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ப்ரீமெச்சூர் இவ்வளோண்டு இருந்தார் சின்ன இது. ஸோ அதனால அவன் மேல ரொம்ப அஃபெக்ஷன் வச்சு அவனை வந்து வளர்த்துற வரைக்கும் எனக்கு ஒரு டென்ஷனாகவே இருந்தேன், என்னாகும். இப்போ பார்த்தா 6'2" ஆயிட்டேன். ஸோ இப்போ அவனை பார்க்கும் போது ஒவ்வொரு வாட்டி அவனை பார்த்துக்கிட்டு நான் அந்த ஒரு மதரா அந்த லவ் அந்த பெருமை எல்லாமே ஃபீல் பண்ணுவோம் அட் எ டைம். ஸோ எப்படி இருந்தது அந்த சுச்சுவேஷன், இப்போ எப்படி இருக்குன்னு இங்கே 2 பேர் பாண்டேஜ் பார்த்துட்டே இருப்பேன். அந்த ஃபோட்டோவில் அது தெரியும், இன்னர் ஃபீலிங் இருக்குல்ல, அது அந்த போட்டோல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். வாவ், நிஜமா வந்து எங்களுக்கு அந்த போட்டோஸ் பார்க்கும்போது இவ்ளோ நீங்க கோ த்ரூ பண்ணிருக்கீங்க அப்படின்னு தெரியாது. பட் ஆனா the memories you carry with them அப்படின்னும் போது எவ்வளோ ஒரு இதுவா இருக்கு அப்படின்ற மாதிரி. அதனாலதான் அந்த போட்டோல வந்து வெறும் போட்டோ போஸ் மாதிரி இல்லாம ஒரு லைஃப் இருக்கும் அந்த போட்டோ பார்க்கும். நைஸ். அண்ட் அதே சமயம் உங்களோட பொண்ணுன்னு வரும்போது லைக் ஆண்டர்பிரினரா அவங்க வந்து அவார்ட் வின் பண்ணிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அடரா என்னங்க லைஃப்லயும் வந்துட்டு லைக் தே ஆர் அச்சீவிங் அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து சாதிக்கிறாங்க அப்படின்னும் போது ஆஸ் அ மதர், ஏன்னா நீங்களும் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் வந்து காட்டியிருக்கீங்க அண்ட் உங்களோட பசங்களும் அதே மாதிரி எடுத்துட்டு வராங்கன்னும் போது ஒரு மதரா எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்குங்க. ஏன்னா நான் எப்பவே சொன்னேன், ஒரு சின்ன வில்லேஜ்ல படிச்சுட்டு இருந்தேன் நான். எனக்கு இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு என்னோட ஹார்ட் ஒர்க், எனக்கு எந்த காட்ஃபாதர் யாருமே இல்லை. நான் என்னோட ஹார்ட் ஒர்க் மூலமா தான் ஃபிலிம்ல அண்ட் பாலிடிக்ஸ்ல இவ்வளவு தூரம் வந்தேன். அண்ட் என் பசங்க அதே மாதிரி எங்களோட சப்போர்ட் இல்லாம, ஃபைனான்சியல் சப்போர்ட்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவோம், இல்லை ஒரு நல்ல ட்ரெஸ் ஒரு நல்ல சாப்பாடு தவிர
இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல என்ன படிக்கணும் என்ன இதெல்லாம் அவங்க இன்ட்ரெஸ்ட் தான். அவங்க என்ன செய்யறாங்களோ அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். ஸோ அவங்க கரெக்டா செலக்ட் பண்ணிக்கிட்டு அவங்க எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டு போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, எனக்கு நல்லா படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ நான் இன்டர் முடிஞ்ச உடனே டிகிரி சேர்ந்திருக்கேன். உடனே படத்துக்கு ஷூட்டிங் வந்து, ஸோ அந்த ஷூட்டிங் பண்ணும்போது பெரிய படம் நிறைய படம் வந்துச்சு. அதுல நான் மறுபடியும் காலேஜ் போக முடியல. ஸோ நான் படிக்க முடியாதது படிக்கணும்னு என்னோட ஆசை அப்படியே என் பொண்ணுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது அகடமிக்ஸ்ல நம்பர் 1 இருக்கேன் என் பொண்ணு. அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. பியூட்டிஃபுல். அண்ட் இங்க இருக்கிறவங்களும் நிறைய பேர் வந்து ஆந்திரா பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்றாங்க. அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டிலயும் நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் நம்ம வந்து கேள்விப்பட்டோம். நீங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து ஃபாலோ பண்றீங்களா? என்ன நடக்குது அப்படின்றத பாக்குறீங்களா? இல்ல எனக்கு வந்து ஜெயலலிதா அம்மா இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலா. ஸோ போல்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் பியூட்டிஃபுல் லேடின்னு சொல்லலாம். அவங்க வந்து என்னோட மேரேஜ்க்கெல்லாம் வந்து என்ன பிளெஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல இருந்து எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க நமக்குன்னு ஒரு தைரியம். நான் எப்போ அவங்கள எதுவும் கேட்டதும் இல்லை. ஆனால் நான் போய் கல்யாணத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்ட உடனே வந்தாங்க. செல்வாக்கு சொன்னாங்க, பாப்பாவை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்ல. இது என்ன எல்லாரும் எனக்கே சொல்றாங்க, உனக்கு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ சொன்னேன், ஸோ இது பார்த்தீங்களா இன்சைடு எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க, அதனால நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி வாணிஸ்ரீ அம்மா அதே மாதிரி சொன்னாங்க கார்டு கொடுக்கும்போது, பாப்பாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்வாங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நிறைய ஹீரோனுக்கு இருக்காது. உங்களோட பெட்டர் கிடைக்கும் போது போயிடுவாங்க. ஆனா 11 இயர்ஸ் லவ் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணுது, அதனால நல்லா பாத்துக்கணும்னு சொல்லி எல்லாருமே அவருக்கு இது பண்ணாங்க. அதனால அவர் காமெடி எடுப்பாரு. என்ன மட்டும் சொல்றாங்க, நானும் லவ் பண்ணல, எனக்கு என்ன நல்லா பாத்துக்கன்னு யாருமே சொல்லலையான்னு கேட்பாரு செல்வா. ஸோ அது மாதிரி கல்யாணத்துக்கு வருது. அதுக்கப்புறம் கூட நிறைய பேர் ஜெயலலிதா அம்மா வந்தாங்க கல்யாணத்துக்கு. ஸோ ரொம்ப க்ளோஸ். இவங்களை ஏதாவது நம்ம டச் பண்ணால் அங்கேருந்து நமக்கு வரும்னு சொல்லி யாருமே எனக்கு நெகட்டிவாக பண்ணுறதுக்கு என்ன எதாவது பண்ணுறதுக்கோ யாருமே எதுவும் தைரியம் பண்ணல. ஸோ அதனால அவங்க வந்து இருக்கிற வரைக்கும் நான் அவங்க கூடவே அப்படியே இருந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் ஆஸ் ஏ மினிஸ்டரா ஆஸ் ஏ எம்எல்ஏவா என்னோட தொகுதிக்கு ஒட்டிட்டு தான் அந்த திருத்தணி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியல் காரிடார் இருக்கு என்னோட விஜயபுரம்ல. ஸோ அந்த வேலையா ஒரு வாட்டி அப்பாயின்மெண்ட் கேட்கும்போது ஸ்டாலின் சார் உடனே எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம எங்க டிஸ்ட்ரிக்ட் சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் மொத்தமாவே நிறைய தமிழ் ஸ்கூல்ஸ் இருக்கு. ஸோ எங்களுக்கு தமிழ் டெக்ஸ்ட் புக்ஸ் அதெல்லாம் வேணும். எங்க கவர்மெண்ட்ல அது கிடைக்காது இல்லையா, அதுவும் கேட்டோம். அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு கண்டினியூ எவ்ரி இயர் வந்துட்டே இருந்தது. ஸோ அது கேட்கும்போது நான் அங்கேருந்து நகரி போறதுக்குள்ள ஆர்டர் வந்துச்சு. ஸோ அதனால தான் அன்னைக்கு மின்னல் வேகம் சிஎம்னு சொல்லிட்டு நான் பேசியிருந்தேன். ஸோ அது மாதிரி நான் ஜெயலலிதா அம்மா கூட இருந்தாலும் ஒரு பொலிட்டீஷியனா எம்எல்ஏவா நான் அப்பாயின்மெண்ட் கேட்கும் போது எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தது. அப்புறம் நான் வந்து என்னோட தொகுதிக்கு தேவையானது கேட்கும் போது உடனே பண்ணி கொடுத்ததுக்கு அவர் மேல எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட். பியூட்டிஃபுல். அண்ட் வந்து ஆக்டர் டர்ன் பொலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அதே பாதையில வந்து நடிகர் விஜயும் இப்ப வந்து தலைவர் விஜயா ஆகி வராரு இல்லையா? ஃபுல்லா சுத்தி அங்கே வராங்க எல்லாருமே. ஆப்வியஸா வந்து அவர் ஒரு நடிகரா இருந்து அரசியலுக்கு வராங்க அப்படின்னாலே அது வந்து ஒரு பெரிய லீப்பான ஒரு விஷயம் தான். எல்லாத்தையுமே விட்டுட்டு அண்ட் அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் நிறைய இன்டர்வியூல சொன்னேன். இப்ப எம்ஜிஆர், ஜெயலலிதா, என்டிஆர் இவங்க 3 பேர் தான் சக்சஸ்ஃபுல்லா பாலிடிக்ஸ்ல சிஎம் ஆக முடிஞ்சது. அண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஜனங்களை நேசிச்சு அவங்களுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்திருக்காங்க, அந்த இடத்துக்கு வர முடியல. சில பேர் வந்து ஹெல்த் சரியில்லாம இப்போ சில பேர் இல்லை. சில பேர் வந்து பாலிடிக்ஸ்ல சம்பாதிக்கலாம், ஜனங்களை ஏமாத்தலாம் சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணி பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்காங்க. அவங்க யாருமே சக்சஸ்ஃபுல் ஆகல. நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. அவங்க வந்து அந்நேரத்துக்கு ஏதோ அப்படி இப்படி தவிர வர முடியல. நான் அதுதான் விஜய் சாருக்கு நிறைய இன்டர்வியூல என்ன கேட்கும் போது ஒன்று சொன்னேன். உண்மையிலே நீங்க இவ்வளவு பெரிய ஹீரோவா இருக்கீங்க, இவ்வளவு ஹியூஜ் ரெம்யூனரேஷன் வாங்குறீங்க, இது எல்லாமே சைட்ல வச்சு ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு நீங்க பாலிடிக்ஸ்ல வர்றது உண்மைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்க பிளான் நீங்க பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம என்ன மனசுல நினைக்கிறோம், என்ன மைண்ட்ல நினைக்கிறோம், அதுதான் நம்ம ஃபேஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்.
படம் மாதிரி கிடையாது இல்ல, இது லைஃப். Yeah. ஸோ நீங்க வந்து உண்மையில நல்லது பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி சிஎம்மா பண்ண ஆர்டிஸ்ட் யார் யார் என்ன பண்ணியிருக்காங்க, பார்ட்டி வச்சதுக்கு அப்புறம் அவங்களோட மேனிஃபெஸ்டோ எப்படி இருந்தது, அவங்களோட அப்ரோச் ஜனங்கள்கிட்ட எப்படி இருந்தது. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நீங்க எப்படி அப்ரோச் ஆனா அவங்க உங்களை நம்புவாங்க, இதெல்லாம் நீங்க வந்து கரெக்டா பிளான் பண்ணி போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த சக்சஸ் 100% வரும். ஏன்னா அவருக்கு வந்து எங்க கேஸ்ட் கிடையாது, இங்க அந்த கேஸ்ட் இல்லை. சில பேர் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நான் தான் நினச்சேன், எம்ஜிஆர் சார் என்ன கேஸ்ட்னு கேட்டேன். அந்த கேஸ்டால் எவ்வளோ பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில், ஜெயலலிதா அம்மா என்ன கேஸ்ட், அந்த கேஸ்டால் எவ்வளோ பேர் இருக்கு. ஸோ ஒரு சிஎம் கேண்டிடேட்க்கு கேஸ்டே தேவையில்லை. அவங்க உண்மையை ஜனங்களை நேசித்து நல்லது செய்யணும்னு ஒரு எண்ணம் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் செலெக்ஷனு மேனிஃபெஸ்டோவில் அவங்க வந்து என்ன செய்ய போகிறாங்களோ அது எழுதும்போது கரெக்டாக இருக்கணும். சும்மாவே நான் அது செய்கிறேன் இது செய்கிறேன்னா நம்ப மாட்டாங்க ஜனங்க. ஸோ அந்த ரியாலிட்டிக்கு கிட்ட இருக்கணும். அண்ட் மூணாவது, இப்போ ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டிஸ் 2 இருக்கும்போது நீங்க வந்து ஜனங்கள்கிட்ட போனோம்னா ஒரு டூர் மாதிரி, இப்போ ஜெகன் சார் பண்ணியிருந்தார்ல பாத யாத்திரை. ஸோ உங்களால் பண்ணா நடந்து போங்க, இல்லை பஸ்ல போங்க, டூர் மாதிரி ஒரு எல்லா டிஸ்ட்ரிக்டும் டச் பண்ற மாதிரி. ஸோ அப்போ வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல நீ போய் அங்க தங்கி அதுக்கப்புறம் மீட்டிங் பண்ணும்போது லோக்கல் என்ன நினைக்கிறாங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும், சேம் ப்ராப்ளம் எல்லா இடத்துலையும் இருக்காது. ஸோ எல்லாம் உங்களுக்கு கேட்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். பாலிடிக்ஸ்னா ஏதோ டைரக்டர் சொன்ன டைலாக் சொல்லி கேமராமேன் கட் சொன்னா நிறுத்துறது கிடையாது இல்லையா. இது வந்து எவ்ரிடே நீங்க ஃபீல் பண்ணி நீங்க டெசிஷன் எடுக்கணும். இதுல இன்னொருத்தர் டெசிஷன் எடுக்க முடியாது. இப்போ என் தொகுதியில என்ன செய்யணும்னு நான் தான் டெசிஷன் எடுக்கணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். யாரோ புக்ல சொன்னது நான் பண்ண முடியாது. ஏன்னா என்னோட தொகுதி பார்டர்ல இருக்கு, இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கல்ச்சர் இருக்கும். ஸோ அங்கே என்ன செய்யணுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் தான் இருக்கும். ஸோ அதுதான் நான் விஜய் சாருக்கு சொல்றேன். ஏன்னா யங் ஏஜ்ல வரீங்க, பெரிய பேரு அந்த ரெமன்ரேஷன் பக்கத்துல வச்சுட்டு வரீங்க. ஸோ இவ்வளோ நீங்க வந்து தியாகம் பண்ணும்போது உங்களோட அப்ரோச் உங்களோட திங்கிங் எல்லாமே கரெக்டா இருந்தா சக்சஸ் ஆவீங்க. ப்ரூட்லி ஹானஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலே. இவ்வளோ வந்து ஓப்பனா யாருமே வந்து, ஏன்னா தெலுங்குல நாங்க பார்த்திருக்கோம், பவன் கல்யாண் ஒரு பார்ட்டி வச்சாரு, கண்டெஸ்டே பண்ணாம அவருக்கு ஓட்டு போடு இவருக்கு ஓட்டு போடுன்னு பேக்கேஜ் பேசிக்கிட்டு ரெமன்ரேஷன் மாதிரி அவங்களுக்கு பிரச்சாரம் பண்றாங்க. அத மாதிரி பண்றவன் ஏன் பார்ட்டி வைக்கணும்? அதுக்கப்புறம் வந்து தனியா நின்னா டிபாசிட் வரல, அவரே 2 இடத்துல நின்னா 2 இடத்துல அவர் தோத்திட்டார். ஏன்னா அவரோட அப்ரோச் அவரோட மைண்ட் செட்டு எல்லாமே கமர்ஷியலா இருக்கு, ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு இல்லை. அதனால அவர் வந்து பயங்கர ஃபெயில்யூர் ஆயிட்டார். அப்புறம் என்ன சொன்னாங்க, ரீசெண்ட் எலெக்ஷன்ல திருப்பி மோடி சார் கூட தெலுங்கு தேசம் கூட இது பண்ணாங்க, இவிஎம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே நடந்தது. ஓவரால் லாஸ்ட் எலெக்ஷன் ரொம்ப தில்லுமுல்ல எல்லாம் நடந்தது. அதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்கு. அது இப்போ கவர்மெண்ட் அவங்க இருக்கிறதுனால சென்ட்ரல் ஸ்டேட்ல அது யாரும் எடுத்துக்கல, அது பெரிய பிரச்சனை இவிஎம்ஸ் மீது நடந்துட்டு. ஸோ இப்போ வந்து பார்ட்டி வைக்கும் போது நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னவர் கண்டினியூஸா ஷூட்டிங்லவே இருக்காங்க. இன்னைக்கு ஒரு டிப்யூட்டி சிஎம் இருந்துட்டு நீங்க எனக்கு வந்திருக்கீங்க, ஒரு பொண்ணு ரேப் ஆயிடுச்சுன்னா அதை பத்தி கண்டுக்க மாட்டீங்க. அவரோட தொகுதியில நான் சொல்றேன், அவரோட தொகுதியில வந்து புயல் வந்து எல்லா உள்ள போயிடுச்சு. அந்த என்ன சொல்லுவாங்க, ஃபார்மர்ஸ் எல்லாம் ரொம்ப லாஸ் ஆயிருக்காங்க, வரவே இல்லை. ஸோ உன்னோட தொகுதிக்கு நீ எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க, ஸ்டேட்டுக்கும் எதுவுமே செய்ய மாட்டேங்கிற. அப்படி இருக்கிற நீ ஏன் பார்ட்டி வச்சிங்க, ஏன் டிப்யூட்டி சிஎம் இது ஆயிருக்கீங்க? ஓன்லி கவர்மெண்ட் காசுல ஸ்பெஷல் ஹெலிகாப்டர்ஸ், காரு, 20 பேர் கன்மேனு, கவர்மெண்ட் காசு, ஜனங்க காசு நீ யூஸ் பண்ணி ஹைதராபாத்ல ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர்னால எல்லா ஆர்டிஸ்டுக்கும் கெட்ட பேர். இப்போ நெக்ஸ்ட் யார் கண்டெஸ்ட் பண்ணோம்னா எல்லாம் இப்படிதான் சொல்லிட்டு ஆர்டிஸ்ட்னாவே இது ஒரு கேவலமான ஒரு தாட் வர மாதிரி பண்றது பவன் கல்யாண் மாதிரி ஆட்கள். உனக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா என்டிஆர் பார்க்கும்போது அடாடா, அப்போ வந்து கடவுள் மாதிரி, ஒரு ஆர்டிஸ்ட்னா கடவுள் மாதிரி பார்க்கவே முடியாது. அவங்க வந்து ரோடுக்கு வந்து ஜனங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அது கேட்டதோட ஜாஸ்தியா செஞ்சிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்குமே அவங்க கடவுள் மாதிரி இருக்காங்க. அவங்க இல்லைன்னா கூட அவங்க பர்த்டே வந்தா எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஸோ அப்படி இருக்கணும், ஒரு ரோல் மாடலா இருக்கணும். அப்படி இல்லாம ஒரு கமர்ஷியலா இருக்காங்க பவன் கல்யாண். ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க, இந்த மாதிரி இருங்கன்னு சொல்லி நான் விஜய் சார். இப்போ வந்து உங்களோட சாங்ஸ்லாம் ரீசர்ஃபேஸ் ஆகுது, கருப்பாகியா இருக்கலாம், இல்லைன்னா வந்து அதுக்கு முன்னாடி தங்க நிறத்துக்கு அந்த பாட்டுலாம் வந்து விஜய் சார் சாங் அது
மெயினா இந்த சாங் கருகரு கருப்பாய் அவரு ரீசெண்டா அவரோட லியோல படத்துல. பண்ணதுனால எல்லாருமே அந்த யூடியூப்ல அடிக்கும் போது என்னோட சாங் வரும், பிரபுதேவன் நான் டான்ஸ் ஆன ஆமா. சாங். ஸோ தேங்க்ஸ் டு விஜய் சார், உங்களால மறுபடியும் எங்க சாங் எல்லாரும் பாக்குறாங்க, மறுபடியும் அது சூப்பர் ஹிட் ஆனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடா. அண்ட் அந்த தங்க நிறத்துக்கு சாங் வந்து சந்திரசேகர் சார் ஆ. செல்வாக்கு நல்ல க்ளோஸ். ஸோ அவர் வந்து ஒரு சாங் பண்ணணும் அவங்க படத்துல, அவங்க ஓன் ப்ரொடக்ஷன் அது ஆ. பண்ணணும்னு சொன்னா நான் நேரா அவுட்டோர்ல இருந்து வந்து அந்த சாங்க்கு டைரக்டா வந்துட்டேன். எதுவுமே என்ன யோசனை பண்ணல, செல்வா சொன்னாரு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் விஜய் கூட ஒரு சாங். Okay. அப்போ விஜய் நிறைய பேசவே மாட்டாரு, ஹாய் கூட சொல்ல மாட்டாரு, ஓ. சாஃப்டா இப்படி பார்த்துட்டு இருப்பாரு. அவர்தான் போய் சைலண்டா அந்த செவுரு பார்த்துட்டு சேர் அப்படி திரும்பி உட்கார்ந்துடுவாரு, யாரு கூட பெருசா பேச மாட்டாரு. Okay. ஸோ அந்த மாதிரி இருந்தாரு. ஆனா டான்ஸ் பண்ணும்போது கரெக்டா அவரோட எக்ஸ்பிரஷன், அவரோட டான்ஸ் கிரேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல இருந்து கூட விஜய் நல்லா டான்ஸ் ஆடுவாரு. ஸோ அவர் கூட ஆடும்போது அவரோட நல்லா ஆடணும்னு அந்த இதுல காம்பினேஷன் பண்ணோம், அவ்வளவுதான். பியூட்டிஃபுல். டப்பு டப்புன்னு மேம் ஒரே ஒரு வார்த்தையில உங்களுக்கு தோன்றதால நீங்க வந்து சொல்லலாம். ஸோ லைக் ஒன் வேர்ட் ஃபார் செல்வா. கிரேட் ஹியூமன் பீயிங். ஒன் வேர்ட் ஃபார் ரஜினிகாந்த். டவுன் டு எர்த். ஒன் வேர்ட் ஃபார் விஜய். விஜய் டேலண்டட். ஓகே. ஸோ நீங்க நடிச்ச நடிகர்களே வந்துட்டு திருப்பி இவங்களோட நான் நடிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு நடிகர். ஹீரோனா ரஜினிகாந்த் சார் தான். யார் வேணாலும் ரஜினிகாந்த் கூட தான் நடிக்கணும்னு நினைப்பாங்க. பியூட்டிஃபுல். அண்ட் லைக் உங்களுடைய ஒரு ட்ரீம் டிரெக்டர், நான் இவங்களோட நடிக்கணும்னு, ஐ மீன் இவங்களுடைய டிரெக்ஷன்ல நான் நடிக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனா மிஸ் ஆயிட்டே இருக்கு. மணிரத்னம் சார். ஏன்னா நான் வரதுக்குள்ள ரோஜா மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு. So, என்ன பார்த்திருந்தா என்ன வச்சு எடுத்திருந்தா எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். அதனாலதான் எப்பாவது ஒரு கேரக்டராவது வந்து நடிக்கணும்னு ஆசை இருக்கு. நீங்க ஆடின டான்ஸ் நம்பர்லயே வந்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடினேன், ஆனா இதுதான் மெமரபிள் ஒன் அப்படின்ற மாதிரியான ஒரு டான்ஸ் நம்பர். இது சிவ சிவ சிவசங்கரா தியேட்டர் முன்னாடி 3 hours எடுத்தோம். ஓ. நார்மலா ஒரு சாங் 5 to 7 days எடுப்பாரு பிரபுதேவா. ஓகே. இந்த படம் 24 hours எடுக்கணும்னு, சோ 3 hours அந்த சாங் முடிக்கணும்னு சொல்லிட்டு எங்களை ஓட வச்சுட்டாங்க வெரைட்டி. பியூட்டிஃபுல். அவர் எல்லா சாங்குமே கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே. அவரோட மூமெண்ட்ஸ் அதெல்லாம் எக்ஸ்பிரஷன் சிம்பிளா கொடுப்பாங்க, ஆனா மூமெண்ட்ஸ் நெக்கு ஹிப் எல்லாமே கழட்டி வர மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ எனக்கு பிடிச்ச சாங்னா அதுல மஸ்தானா மஸ்தானா நீதான் எனக்கு மச்சான், அந்த சாங் நிறைய காஸ்டியூம்ஸ் நிறைய கெட்டப்ஸ் ரொம்ப பிடிச்சி என்ஜாய் பண்ணி பண்ணோம். பியூட்டிஃபுல். அண்ட் லைக் வந்து இப்போ நீங்க ஆக்டிங் கம்பேக் கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஸோ லைக் வந்து ஆக்டிங் ஃபுல் டைம் எடுக்கலாமா இல்லைன்னா ஃபுல் டைம் பொலிட்டிஷியனா உங்களை பார்க்கலாமா? ரெண்டுல எது? ஏன்னா ஜனங்க கொடுத்தாங்க இந்த கேப், நான் கொடுக்கல. நான் 10 years 100% சர்வீஸ் பண்ணிருக்கு, டெவலப் பண்ணிருக்கு, ஃபுல் டைம் அவங்களுக்கு வந்து கூப்பிட்ட உடனே ஓடுற மாதிரி இருந்தோம். ஸோ இப்போ நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அவங்களே தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ அதனால இந்த கேப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடி நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்காக ஒரு நல்ல கேரக்டர் இருந்தது. என்ன ஃபுல் டைம் ஒன்றும் அடுத்தடுத்து அதே வேலையா இருக்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர்ஸ், டாமினேட்டிவ் கேரக்டர்ஸ் வரும். ஏன்னா இது பண்ணிருக்கு பார்த்துருப்பீங்க நீங்க, நதியா பண்ணியிருக்காங்க தெலுங்குல நிறைய ரோல்ஸ். ஆக்சுவலா அப்போ வந்து நான் பிரெக்னன்சி வந்தது கல்யாணமான உடனே, அதனால நான் அப்போ பண்ண முடியல. அதுக்கப்புறம் அதே படம் கன்னடல நான் பாப்பா டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் பண்ணேன். அப்போ தெலுங்குல ஒரு 3-4 படம் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் உங்களுக்கு அந்த ஓல்ட் கேரக்டர் சூட் ஆகல, உங்களோட ஸ்மைல் உங்களோட ஐஸ்க்கு. ஸோ வேண்டான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நான் டிவி ஷோஸ் போயிட்டேன். ஸோ ஃபுல் டைம் ஜட்ஜா பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கூட பண்ணிட்டு இருக்கோம், ஷோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபிலிம் பண்ணும்போது கொஞ்சம் டாமினேட்டிவா ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல கேரக்டர்ஸ். பியூட்டிஃபுல். ஃபைனலி லைக் உங்களுடைய ஃபேன்ஸ் உங்களை வந்து எல்லாருமே வந்து எங்க ரோஜா நம்ம ரோஜா அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு நீங்க சொல்ல விரும்புற ஒரு விஷயம்? எப்பவுமே நான் உங்களோட ரோஜா. நீங்க கிவ் அண்ட் டேக். நாங்க வந்து ஒரு ஃபிலிம் மூலியமா இல்ல பாலிடிக்ஸ் மூலியமா உங்களுக்கு நல்லது செய்யணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அதே மாதிரி நாங்க ஃபேமிலியோட நல்லா இருக்கணும், நாங்க ஃபிலிம்ல இருந்தாலும் பாலிடிக்ஸ்ல இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நீங்க எங்களை எப்பவுமே பிளெஸ் பண்ணுங்க. நாங்க எப்பவுமே உங்க பின்னால இருக்கோம். பியூட்டிஃபுல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கான்வர்சேஷன். அவ்வளோ அழகா ஃப்ரம் யோர் ஹார்ட் நீங்க வந்து டப்புன்னு எல்லாமே வந்து ப்ரூட்லி ஹானஸ்டா இருந்தது. ஒரு எந்த ஒரு ஃபில்டர் அண்ட் எந்த ஒரு லைக் ஃபார்மாஸ்க் இல்லாம அவ்வளோ அழகா அப்படி பழக்கம். பியூட்டிஃபுல். அண்ட் வி விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்க எங்கே கால் வச்சாலும் உங்களுடைய வாழ்க்கை வந்து அப்படியே ஓஹோன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு எங்க டீம் சார்பா நாங்க வாழ்த்துக்கிறோம். ரொம்ப நன்றி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.